இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த நாள்ல கூட தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் மூலம் இடைப்படுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். உங்களுக்குள்ள அவர் மகிமையின் பொக்கிஷமாக உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, இனி வருகிற நாட்களிலே இந்த பிந்தின ஆலயம் உங்க சரீரம்தான் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறதென்றால், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்க இருதயத்துல, உங்க வாழ்க்கையில, எல்லா பகுதிகளிலும் தேவன் இனி நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ள, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அந்த அதிகாரத்திலே பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். இனி வருகிற நாட்களில் நாம் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாள் இல்ல, அவர் ஏற்கனவே நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றாலும், இந்த நாளிலே பிரத்யட்சமா இந்த வார்த்தை நமக்கு வருகிறபடியினாலே நான் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் கனி கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்களோ, அதெல்லாம் கனி கொடுக்கிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வருகிறார். எல்லாம் கனி கொடுக்கிற காலமாய், அது என்ன கனிகளாய் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இனி அந்த கனிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று முதல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை முத்திரை மோதிரமாக அவர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, அதே அதிகாரம் 23ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதினால் அவர் நம்மை முத்திரை மோதிரமாக அவர் வைக்கிறாராம். நமக்கு கனிகளை கொடுக்கிறவராய், இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயமாகிய நம்முடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னாலே முதல்ல இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எங்க பார்க்க முடியும்னா, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல தான் பார்க்க முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல். ஆன்ட்டி அந்த வசனம் எடுத்தா வாசிங்க. அன்னாளுக்கு இறங்கின தேவன் அவள் சேனைகளின் கர்த்தாவே, வாசிங்க ஆன்ட்டி. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இன்னைக்கு
நான் நிச்சயமா சொல்ல முடியும். இந்த வார்த்தைகள நான் பேசணும்னு சொல்லி நான் வரல. ஆனா ஆவியானவர் இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை சொல்ல தூண்டுகிறார். வசனம் சொல்லுது, அவ யாரிடத்துல ஜெபிக்கிறாள்? சேனைகளின் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாள். ஹி இஸ் அவர் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ், லார்ட் ஆஃப் ஆர்மீஸ். ஏன் அந்த சேனைகளின் கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார்னா, இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு வரவேண்டியவைகளை தடுத்து வைத்திருக்கிறவைகளை அவர் அதம் பண்ணி போடுகிறார். நமக்கு நியாய தீர்ப்பை அவர் கொடுக்கிறார். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர் விலக்கி போடுகிறார், அதை அகற்றி போடுகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அவ ஜெபிக்கிறதே, அவ வேற எதையோ சொல்லி ஜெபிக்கல. யெகோவா ஈரேன்னு ஜெபிக்கல. யெகோவா ஷாலோம்னு ஜெபிக்கல. என்ன தேவைகளை தனக்கு தருகிறவராய் அவள் ஜெபிக்கவில்லை. அவள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி அவள் ஜெபிக்கிறாள். அங்கே அவள் ஒரு குமாரனை பெற்றதை, மிகப்பெரிய இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை அவள் பெற்றதை பார்க்கிறோம். இன்றும் அந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் என்ன அப்படின்னு சொன்னாலே, நம்ம வாழ்க்கையில குறைவுகள் அப்படிங்கிற இடத்துல நம்மை தேவன் வைப்பவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். குறைவுகளுக்குள்ள நம்ம இருக்க போகிறதில்லை. குறைவுகள் இனி நம்முடைய வாழ்க்கையில் அது எந்த வகையிலயும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. முற்றிலுமாய் நிறைவானவர்களாய் எந்தெல்லாம் குறைவு இருக்கோ அங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு நமக்காக நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவர், அவர் தந்திருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு அதை தாரும், அதை தாங்க, இதை தாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளுக்காக தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். எதிர்காலத்தை நோக்கியே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. இதை நாம் எப்போ அறிந்து கொள்றோமோ அப்பதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஏற்கனவே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து பிறக்க போகுதுன்னு ஒரு தகப்பன் அறியும் பொழுதே அந்த பிள்ளை எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கணும், அந்த பிள்ளை பிறந்தா அதுக்கு என்ன தேவையான உடை, அதுக்கு தேவையான தொட்டில் எல்லாத்தையும் அந்த தகப்பன் ரெடி பண்றாரு. இந்த பிள்ளை எதையோ கேட்கிறதுனால அந்த தகப்பன் ரெடி பண்றதில்ல. ஒரு பிள்ளை தனக்கு பிறக்க போகிறது என்பதை அறிந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே எப்படி அவர் ஆயத்தம் பண்ணுகிறாரோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்போ பிறந்துட்டோமோ அப்பவே உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 6ல இயேசு சொல்றாரு, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார்னா அவர் ஏற்கனவே அதை கொடுத்திருக்கிறார்.
இந்த தகப்பன் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தன் பிள்ளைக்கு தேவைன்னு அறிஞ்சு அதை எல்லாத்தையும் ஏற்கனவே எப்படி ரெடி பண்றாரோ அதே போலதான் உங்களுக்கு என்னவெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையோ அதை எல்லாத்தையும் நம் பரலோக தகப்பன் நமக்காக அதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பவர் அல்ல, அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதே நிஜம். இதை இன்னும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது நல்லா புரிகிறதா இருக்கும். நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்போ இன்றைக்கும் நம்ம எல்லா காரியங்களையும் இனிதான் நமக்கு இந்த உலகத்துல தேவன் தரணும் அப்படிங்கிற எண்ணங்களிலிருந்து முதலாவது நம்ம வெளியே வரணும். நம்ம பிறப்பதற்கு முன்னதாகவே நமக்கு தேவையான ரட்சிப்பு, நமக்கு தேவையான சமாதானம், நமக்கு தேவையான சுகம், நம்முடைய காலிங், நம்முடைய சக்சஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள். இப்ப இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிருபை இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே, நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் கொடுத்து விட்டார் என்பதுதான் நிஜம். ஒரு ஆதாமை உருவாக்குவதற்கு முன்னதாகவே அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைச்சிட்டு தான் ஆதாமை படைத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இதுதான். இன்றைக்கு அவர் படைத்த ஒவ்வொரு படைப்புக்கும் இன்னைக்கு நமக்காக தான் சர்வ சிருஷ்டியையும் நமக்காக அவர் படைத்திருக்கிறார். சூரியனையோ, சந்திரனையோ, நட்சத்திரங்களையோ எல்லாவற்றையும் நமக்கான காய்கறிகள், கனிகள் எல்லாத்தையும், விலங்குகள், பறவைகள், ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் மனிதர்களாகிய நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆதாமுக்காக அந்த தோட்டத்திலிருந்து 4 நதிகள் புறப்பட்டு போனதாம். அவ்வளோ லேவிஷா நம்மள பிளஸ் பண்ற ஒரு தகப்பன். இது எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் 6வது நாள்ல மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப இன்றைக்கு நீங்க இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் படைத்து விட்டார். இப்போ நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், ஃபெய்த் அப்படிங்கிறது தேவனிடத்துல இருந்து எதையாவது வாங்குறதுக்கு நமக்கு பயன்படுவது விசுவாசம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, விசுவாசம் ஏதோ புது ஆசீர்வாதத்தை நமக்கு உருவாக்குறது இல்ல, ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள உதவுவதுதான் விசுவாசம். ஏற்கனவே அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்காகத்தான் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஏற்கனவே கரண்ட் இருக்கு, நமக்கு இபில இருந்து கரண்ட் சப்ளை நமக்கு வருது. இப்ப நம்ம சுவிட்ச போடுறதுனால நம்ம ஏதோ கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல. அதே போலதான் விசுவாசம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு. ஒரு சுவிட்ச ஆன் பண்ணா எப்படி நம்ம வீட்டுல லைட் எரியுமோ, ஃபேன் ஓடுமோ, அத போலதான் இந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. நமக்கு இருக்கிற விசுவாசம் ஏதோ தேவனுடைய அன்பை நம்ம உருவாக்குவது இல்லை. அது சுகமாக்குகிறதை உருவாக்காது, அது சமாதானத்தை உருவாக்காது. இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. சுகம் நமக்கு பிறப்புரிமையாய் சிலுவையிலே நமக்கு அவருடைய சரீரத்திலே நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்தபடியினாலே சுகம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அவர் நமக்கு சமாதானத்தை
கொடுத்து சென்றிருக்கிறார். இதை எல்லாத்தையும் விசுவாசத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். ரோமர் 5, 1, 2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் நமக்காக கொடுத்த விலைக்கிரயத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தின் மூலமாய். அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா அந்த நீதிமான்கிற ஸ்தானத்தை நாம் பெறுவதற்காக விசுவாசம் தேவைப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையை விசுவாசத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லா கிருபையின் ஈவுகளாய் நீதியின் ஈவையும் கிருபையாகிய பரிபூரணத்தின் ஈவையும் பெறுகிறவர்கள். இந்த கிருபையின் பரிபூரணத்தை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு எதற்காக எதுவும் உங்க வாழ்க்கையில குறைவுல இருக்குன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய தகப்பன் நம்மை வைக்கவில்லை. உணவோ உடையோ மற்ற எந்த தேவைகளோ நம்மை அது என்ன செய்யக்கூடாது? கவலைக்குள்ள கொண்டு போகக்கூடாது. என் தகப்பன் எனக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கும் பொழுது நாம் விசுவாசிக்கிற காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு சிலுவையில சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முடிந்தது. இன்னும் செய்யணும்னு சொல்லல, எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். நமக்கு தேவையான பாவ மன்னிப்பு அது முடிந்தது. தேவனோடு கூட சமாதானம் அது முடிந்தது. தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் அது சிலுவையில நாம் பெற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? தேவனை அவர்கிட்ட ஏதோ வேலை செய்ய சொல்லிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கானவைகளை கொடுத்து விட்டேன், நீ அதை நம்பு. இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கு. இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன். நான் உன்னை தகப்பனாக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ஈசாக்கு பிறக்கவே இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. எதிர்காலத்தை அவர் கடந்த காலமாக நிகழ்காலமாக அவர் பேசுகிறார். தேவனுடைய பார்வையில நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அது முடிந்த ஒரு காரியம். ஆபிரகாம் அந்த முடிந்து போனதாய் அவர் பேசின அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார். அவர் என்ன செய்றார்? அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொண்டார். இன்றைக்கு ராஜ்யத்துல கிங்டம்ல முதல்ல எல்லாமே எப்படி இருக்கும்னா அது ஆவிக்குரியதா இருக்கிறது, ஸ்பிரிட்டா தான் இருக்கு, ஸ்பிரிச்சுவலா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்க மேனிஃபெஸ்டேஷனை நம்ம என்ன செய்யும் பார்க்க முடியும். அதுதான் அதுக்கப்புறம் அது ரியாலிட்டியா அது மாறுது. நம்ம எல்லாமே இந்த பூமியில நடக்கிற காரியங்களை வச்சே நம்ம பார்த்து முடிவு பண்றோம். ஆனால் தேவனோ
ஆவிக்குரிய உலகிலிருந்து அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம கண்ணு பார்க்காததுனால அது இல்லங்கிறது அர்த்தம் அல்ல. நம்ம இன்னைக்கு காற்ற பார்க்க முடியாது. ஆனா, அந்த காற்றினால் ஏற்படுகிற விளைவை நம்முடைய சரீரத்துல அந்த காற்று வீசும்போது நம்ம அத உணர முடியும். அதுபோல இன்றைக்கும் தேவனுடைய சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, இன்னும் அதை முழுமையாய் நாம் அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம், விசுவாசத்துல நம்ம சில பகுதிகளிலே நம்ம என்ன செய்றோம்? தேவனை விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 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 காரியத்துக்காக நீங்க அ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் அது உங்களுக்கு நடக்கல அப்படின்னா, உங்களுக்கு நடக்கலங்கிறதுனால, அது உங்களுக்கு உண்டாகலங்கிறது நிஜம் அல்ல. உங்களுக்கு ஏற்கனவே அது உண்டாக்கி விட்டார். காணக்கூடாத உலகத்தில் அதை தேவன் ஏற்கனவே அவர் சிருஷ்டித்து விட்டார். விசுவாசத்தின் மூலம் நீங்கள் அதை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். பல நேரத்துல ஆண்டவரே, என் கூட இருங்க. என்னை நேசிக்கிறதுக்கு உங்க அன்ப நீங்க எனக்கு ஊற்றுங்க. எனக்கு சமாதானத்த தாங்க. இப்படின்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா, ஆண்டவர் சொல்றாரு, "மகளே, நான் உன்னை ஏற்கனவே நேசித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். நான் ஏற்கனவே உன் கூட தான் இருக்கிறேன். நீ என் கூட இருன்னு சொல்லி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் கூடவே இருக்கிறேன்." நான் உனக்கு ஏற்கனவே உனக்கு சமாதானத்த தந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். இதுதான் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கிறதுல இருந்து நன்றி அறிதலின் ஜெபமாக மாற வேண்டும். சமாதானத்த தாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா, அப்பா நீர் ஏற்கனவே எனக்கு உங்க சமாதானத்த நீங்க கொடுத்து சென்றிருக்கிறீங்க. அந்த சமாதானத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். விசுவாசத்தின் மூலம் அந்த சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஒரு பிச்சை எடுக்கிறவங்க அனுதினமும் அந்த ஒவ்வொருத்தர்ட்டயா போயி அங்க யாசகம் கேட்டுதான் அவங்க வயிற்ற நிரப்புற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா, ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா ஒரு மனுஷன் பிறப்பான். ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா, அவனுக்கு தேவையான அனைத்தையும் அந்த பிள்ளை கேட்கிறதற்கு முன்னதாகவே அந்த தகப்பன் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போலதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 8:17. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக போராடுகிற இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா முதல்ல நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நேற்று பார்த்தோம். எது நம்முடைய இருதயத்தை சுற்றிலும் ஆடையாய் இருக்கிறது? உடையாய் நாம் எதை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருக்கிறோமா? இருளை வஸ்திரமா தரித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம ஃபீல் பண்றோமோ, அப்பவே நம்ம ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஒளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் அப்பொழுதுதான் ஈர்த்து கொள்ள முடியும். தேவன் உன்னதங்களிலே, ஒளியிலே அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா, நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்க பிளெஸ்ஸடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த ஒளியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த ஒளியில
இருந்து நமக்கு ஏற்கனவே அத்தனை ஆசீர்வாதங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனா, உங்க ஹார்ட் எப்போ ஃபுல்லா லைட்ட உடுத்திருக்கிறதோ, அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த ஒளியிலிருந்து நீங்கள் சுதந்தரிக்க முடியும். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த ஜோதிகளின் பிதா, காட் ஆஃப் லைட்ஸ், ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், அந்த ஒளியில இருந்து நமக்கு பிளெஸ்ஸிங் வர்றதுக்கு நம்ம ஹார்ட் ஃபர்ஸ்ட் எப்படி மாறணும்? லைட்டா மாறணும், வெளிச்சமா மாறணும். இந்த வெளிச்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு ஈர்த்து கொண்டு வருகிறது. நம்ம இருளுக்குள்ள, பயத்துக்குள்ள, இது இப்படி ஆகுமோ, அது அப்படி ஆகுமோ, என்னால முடியுமா, இப்படியெல்லாம் நம்மை குறித்தே நம்ம இன்ஃபீரியரா நினைக்கிறோம்னாலே, அங்க ஒரு டார்க்னஸ் உங்க சோல சுற்றி, உங்க ஹார்ட்ட சுற்றி அங்க கவர் பண்ணி கொண்டிருக்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். நான் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவன் எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி இருக்கிறாரு. நான் குறைவுல இருந்து வாழல. நான் கிருபையின் நிறைவிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்பதற்காக மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டதை, நான் பெறப்போகிறதை நான் விசுவாசத்தால் அனுபவிப்பதற்காக நான் வாழ்கிறேன். என் அப்பா மிகவும் நல்லவர். அவர் ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு லைட் உங்க ஹார்ட்ட ஃபில் பண்ணும்போது, எத பத்தியும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் அவர்ட்ட குடுத்துட்டு, நீங்க இளைப்பாறுதலில் இருப்பீங்க. இளைப்பாறுதலில் இருக்கிற இருதயம் வெளிச்சத்தின் இருதயமா இருக்கிறது. இந்த வெளிச்சம் வரும்போது அத்தனை ஆசீர்வாதங்களையும், வெளிச்சத்துல இருக்கிற ஒளியில இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். அதனாலதான் நம்ம அன்றைக்கு தியானித்தோம் ஏசாயா 60ல இருந்து, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இந்த ஒளினா என்ன? அப்படிலாம் நம்ம தியானிச்சோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இதுதான் ஒளி. இந்த ஒளியில நம்ம இருக்கும் பொழுது, நம்ம யாரையும் தேடி போக வேண்டியது இல்ல. கடற்கரையின் திரளான ஜனம் உன் வசமாக திரும்பும். யார பற்றியும் நினைக்காம, எந்த கசப்போ, வெறுப்போ, பகையோ எதுவும் இல்லாம, தேவ அன்புல நம்ம நிறைஞ்சிருக்கும் பொழுது, நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். நம்ம வேலை என்ன? ஒண்ணே ஒண்ணு. அவரை அவரை அறிகிற அறிவுல நம்ம ஜனங்களை கைட் பண்றது மட்டும் தான் நமக்கு வேலை. நம்ம ஒரு கலங்கரை விளக்கமாக, லைட் ஹவுஸா தான் தேவன் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். இந்த லைட் ஹவுஸ தேடி வழி தெரியாதவர்கள் எப்படி வருவாங்களோ, அதே போலதான் நம்மை தேடி திரளான ஜாதிகள் நம்மிடத்திற்கு வருமாம். அப்போ நம்ம ஹார்ட் எந்த அளவுக்கு லைட்னால சூழப்பட்டிருக்கணும். யார பற்றின எண்ணங்களும் நமக்கு தேவையில்லை. முற்றிலுமாய் தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, எல்லாம் நீங்க எல்லாவற்றையும் அட்ராக்ட் பண்றவங்களா இருக்கிறத நீங்க அதிகமாய் உணர வேண்டும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் தான் நமக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு. இத நான் முதல்ல ஒரு பிரீஃபா சொல்லிட்டு அப்புறம் நம்ம டீப்பா நம்ம அத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கண்களால பார்க்கிற எல்லாமே அது நிரந்தரம் அல்ல. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். ஆவிக்குரிய உலகம்தான் நிரந்தரமானது, நித்தியமானது. அதுதான் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு உலகத்துல நீங்க உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கேக்குறீங்க. ஒரு கார் வேணும், இல்ல ஒரு வீடு வேணும். இது உலகத்துல உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா நீங்க விரும்புறீங்க. இது காணக்கூடாத உலகத்துல வார்த்தைகளாய், எண்ணங்களாய், வேவ்ஸா இருக்குது. அன்சீன் ரெல்ம்ல காணக்கூடாத உலகத்துல அது ஒரு வேவ்ஸா இருக்கு. இப்போ
இந்த காணக்கூடாத உலகத்துல தேவன் இந்த ஆசீர்வாதங்களை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். இந்த காணக்கூடாத உலகத்தோடு நீங்க தொடர்புல இருந்த அந்த ஆசீர்வாதத்தை காணக்கூடாத உலகத்துல இருந்துதான் காண்கிற உலகத்துக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நல்லா தெரியும். அந்த வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகல. இன்னைக்கு உலகத்துல என்ன காரியம் சிருஷ்டிக்கப்படணும்னாலும் அது அன்சீன் ரெல்ம்ல இருந்துதான் அது சிருஷ்டிக்கப்படுகிறது. என்ன பொருளா இருந்தாலும் அது காணக்கூடாத உலகத்துல இருக்கும் பொழுதுதான் காண்கிற உலகத்துக்கு அது வருது. அப்போ இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை காணக்கூடாத உலகத்துல பேசப்பட்ட பொழுது காணக்கூடிய உலகத்திலே அது சிருஷ்டிக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் இந்த சர்வமும் காணக்கூடாத உலகத்திலிருந்து தேவன் பேசின வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த காணக்கூடிய உலகம் உருவாகி இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற, நம்ம எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணங்களும், நம்ம விருப்பங்களும் காணக்கூடாத உலகத்துல அது ஏற்கனவே நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த எண்ணங்களோடு நம்முடைய எண்ணங்கள் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும். இப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு பெரிய கட்டடத்தை அவர் கட்டணும். அது கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட், அத ஒரு வரைபடமா அதை வரைகிறாரு. இப்போ காற்றுல அந்த எண்ணம் இருக்கு. அது அது எதுக்கு வருது? பேப்பருக்கு வருது முதல்ல. அதுக்கப்புறம் தான் பூமியில அது ஒரு பில்டிங்கா எழும்புது. அது போலத்தான் இயேசுவும் தேவனும் நமக்கு தேவையான சுகம், சமாதானம், உயர்வு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல அது வேவ்ஸா, தாட்ஸா, வார்த்தைகளா நமக்கு இருக்கிறது. அவர் அவர் வார்த்தையினால நம்ம சகல ஆசீர்வாதங்கள், அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறபடியினாலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னா, காணக்கூடாத உலகத்துல நமக்காக அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய இருதயம் அதை அக்ரி பண்ணும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்கனவே எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இப்போ ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸ்ல பெற்றிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள் அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குன்னா, அது ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று. காணக்கூடாத உலகத்துல அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இத உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய், உங்களுடைய விருப்பங்கள், தேவன் உங்களுக்கு உள்ள வைக்கிற விருப்பங்கள் மூலமாய் இதை அத்தனையையும் நீங்கள் பூமியில நிஜமான ஆசீர்வாதங்களாக பார்க்க முடியும். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒவ்வொன்னையா சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு அந்த வார்த்தைய காணக்கூடாத உலகத்துல சொன்ன பொழுது வெளிச்சம் பூமிக்கு உண்டாகுது, பூமியில உண்டாகுது. அதே வார்த்தையின் வல்லமையத்தான் இன்றைக்கு நமக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்க ஜெபிக்கிறதே உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு நீங்க எப்போ
நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகிறதாம். பூமியில அது உங்களுக்கு ரியலா நீங்க அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். தேவன் நம்மள பத்தி என்ன சொல்லி இருக்கிறாரோ அத நம்ம அக்ரி பண்ணணும். அவர் உங்கள பிள்ளைன்னு சொல்றாருன்னா, நீங்க லிட்டரலா உங்கள பிள்ளையா நீங்க அக்ரி பண்ணணும். உங்க ஐடென்டிட்டி டோட்டலா மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகம் உங்கள குறிச்சு பல ஐடென்டிட்டிஸ் குடுத்திருக்கலாம். நீங்க தேவனுக்கு தூரமானவர். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க குறைவுல இருக்கிறவங்க. உன்னால ஒண்ணும் முடியாது. உனக்கு திறமை இல்ல, ஞானம் இல்ல, அழகு இல்ல, அறிவு இல்ல. அப்படின்னு உலகம் உங்கள ஒரு முத்திர குத்தி வைத்திருக்கலாம். இல்ல சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் இயற்கை விதிகளை சார்ந்து நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை எனக்கு வந்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள நான் போயிருவேன். இந்த கடன் என்னைய அழிச்சு போட்டுரும். இப்படின்னு பயத்த பேசுறவங்களா இருந்தோம்னா, அதுதான் நமக்கு நேரிடும். என் தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை நிறைவாக்குகிறார் அப்படின்னு விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, விசுவாசத்துலதான் அத்தனையும் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல ஒரு அசைவு ஏற்பட்டு பூமியில அந்த ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நீங்க இழப்பு ஏற்பட்டதா நினைக்கிறீங்க? ஐயோ! என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் இழந்து போயிட்டேனே! இத்தன போராட்டமா? அப்படின்லாம் நீங்க கலங்கிக் கொண்டிருக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த தோட்டத்துல இருக்கிற காய்ந்து போன மரங்கள், காய்ந்து போன இலைகள் எல்லாத்தையும் வெட்டி அப்புறப்படுத்தும் பொழுது, கா எல்லாம் காஞ்சு போனதெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தும் பொழுது, அங்க புதிதான கனி தருகிற மரங்களை நடுவதற்கு ஒரு ஸ்பேஸ் உண்டாகுது. அது போலதான் நீங்க இழந்த எதுவுமே அது இழப்பு அல்ல. உங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள், நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வருவதற்கான ஒரு இடமாய் அது இருக்கிறது. நம் பரமபிதா நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல 100 மடங்கு பலனை அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஏற்கனவே இன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா, இந்த சத்தியங்கள நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான், நம்ம இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். கனிகளை நாம் சுதந்தரிக்க முடியும். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள்ல குறைவுகள் இருக்குதோ, இதை எல்லாத்தையும் அப்பா எனக்காக ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார். இத விசுவாசிக்கணும். இது ஆவிக்குரிய மண்டலத்துல நான் விரும்பிட்டேனால அது எனக்கு ஏற்கனவே அங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை எனக்காக ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அப்படின்னு ஆபிரகாம போல அவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு உங்க தேவைக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய இடத்துல இல்ல. நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். எபேசியர் 1:4 அதுதான் பார்க்கிறோம். நம்மில் அன்பா இருக்கும்படியா இந்த உலகமே உருவாகல. எந்த அண்ட சராசரங்கள், எந்த பிளானட்ஸும் உருவாகல. எதுவுமே உருவாகாமல் இருக்கும் பொழுதே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படின்னா, நம்ம எதையும் சாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? எதையாவது செஞ்சாதான் தேவனுடைய அன்ப பெற முடியும்னு நினைக்கிறோம். ஆனா, நம்ம எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே, நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே, நம்ம இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்திருக்கிறார். இன்னமும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இதுதான் தகுதியற்ற நமக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான ஒரு கிருபையாயிருக்கிறது. இன்னைக்கு உங்க இருதயம்
எதை பெரிதாக தியானித்துக் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்துல ஆசீர்வாதங்கள் எல்லாம் லிமிட்டடா இருக்கு. இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ரிசெஷன் வருது. இல்ல இப்படி செழிப்புல இந்த உலகம் இந்த க வரு ஒரு 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 வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படின்னு இந்த உலகத்தின் இயற்கை விதிகளை சார்ந்து நீங்க வாழ்வீங்கன்னா, இந்த எண்ணங்களை முதலாவது நம்ம தூக்கி எறியணும். நம்முடைய தகப்பன் அண்ட சராசரங்களை படைத்தவர். அவரிடத்துல குறைவு என்பதே இல்லை. அவர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு குறைவு என்பதே என் வாழ்க்கையில இருக்காதுன்னு எப்போ நீங்க உணர ஆரம்பிக்கிறீர்களோ, உங்க இருதயம் அப்படிப்பட்ட வெளிச்சத்தினால எனக்கு சுகவீனம் என்பது எனக்கு கிடையாது. என் வாழ்க்கையில குறைவு என்பது எனக்கு கிடையாது. நான் ஏற்கனவே அத்தனை சுகம், சமாதானம், ஆசீர்வாதம், செழிப்பு இது எல்லாத்துக்கும் நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன்கிறத உங்க ஹார்ட் அந்த லைட்னால எப்ப சூழ்ந்திருக்குமோ, எப்ப பார்த்தாலும் நம்ம நம்ம குறைவுகளையே பேசிக் கொண்டு இருக்கிறோம்னா, அந்த குறைவு தான் நமக்கு வரும். அதுல மாற்றமே இல்லை. மத்தவங்க நம்மள பார்த்து பரிதாபப்படணும். நம்ம மேல அன்பு காட்டணும். நம்ம மேல இரக்கம் காட்டணுங்கிறதுக்காகவே, சிலர் என்ன செய்றாங்க, தங்களுடைய குறைவுகளை பெரிதாக பேசுறாங்க. எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல. நான் எப்பவும் பலவீனமா தான் இருக்கிறேன். இப்படின்னு இந்த மற்றவர்களுடைய அன்புக்காகவோ, பரிதாபத்துக்காகவோ, நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை, நம்ம இருளில் இருக்கிற காரியங்கள நம்ம பேசிக் கொண்டு இருக்கிறோம்னா, அது சீக்கிரமா இருள நம்ம என்ன செய்றோம்? அட்ராக்ட் பண்றவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் எனக்கு பாதுகாப்ப கொடுக்குது. இந்த ரத்தம் எனக்கு ஒரு தெய்வீகமான ஒரு செழிப்பையும், ஆசீர்வாதத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லி தைரியமா நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த கம்யூனியன்ல இருக்கிற மாதிரி பவர் எதுலயும் நம்ம பார்க்க முடியாது. சூப்பர் நேச்சுரலான ஒரு மனிதர்களாகத்தான் தேவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை அவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். எல்லா சகல ஞானமும் அவரிடத்துல இருந்துதான் நமக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலோ, எந்த அந்தகார வல்லமைகளாலோ திருட முடியாது. அது கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் அது முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அதனால இன்னிலிருந்து நம்முடைய சோர்வு, பயம், கலக்கம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திருன்னு சொன்னது போல, எதெல்லாம் அவிசுவாசமா உங்க இருதயங்கள்ல பயமுறுத்தி கொண்டிருக்குதோ அதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இன்றைக்கு நீங்கள் எழும்பும் பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எதை நோக்குறோம்? இன்னைக்கு இங்க இங்க இருக்கிற லிமிட்டேஷன்ஸ், இங்க இருக்கிற பூமிக்குள்ள இருக்கிற இந்த இந்த ஒரு லிமிட்ஸ்குள்ள நம்ம வாழ்றோமா? இல்ல காணப்படாதவைகளை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோமா? காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த உலகத்துல ஒண்ணு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, முதல்ல அது காணக்கூடாத உலகத்துல தான் அது உண்டாகிறது. என்ன சிருஷ்டிப்பா இருந்தாலும், அது காணக்கூடாத உலகத்தில் இருந்துதான் காண்கிற உலகத்திற்கு அது வருகிறது. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வெளிப்படுற பல காரியங்களுக்கு முன்னாடியே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் என்ன செய்கிறாராம்? கிரியை செய்கிறார். ஒரு தரிசனத்த தர்றாரு. நமக்கு ஒரு விருப்பத்த முதல்ல தர்றாரு. ஒரு கனவ கொடுக்கிறாரு. ஒரு அழைப்ப நமக்கு வெளிப்படுத்துறாரு.
இது உள்ளுக்குள்ளதான் நமக்கு முதல்ல வைக்கிறாரு. ஆனா, இது வெளிப்புற வாழ்க்கையில, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப நோவாவ பார்க்கிறோம். மழை பெய்யாத நாட்கள்ல, மழைன்னா மனுஷனுக்கு என்னன்னே தெரியாத நாட்கள்ல, தேவன் நோவா கிட்ட பேழைய கட்டச் சொல்றாரு. மற்றவங்க யாரும் அத பார்க்கல. நோவாவ பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. நோவா சொல்றத யாராலயும் நம்ப முடியல. ஆனா, காணப்படாத தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன செய்றாரு? நம்புறாரு. பல வருஷங்களுக்கு பிறகு காணப்படாத அந்த வார்த்தை காணக்கூடிய ரட்சிப்பாக அங்கே நோவாவுக்கு மாறினத பார்க்கிறோம். பேழையில அவனும் அவன் குடும்பமும் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசங்கிறது இல்லாத ஒன்ன கற்பனை செய்யறது இல்ல. தேவன் சொன்னத உண்மையா நம்புறதுக்கு பேரு தான் விசுவாசம். ஆபிரகாம் 100 வயதுல அவன் தன்னுடைய அந்த தன் சரீரம் செத்து போனத பார்க்கல. அவருடைய வார்த்தையை பார்த்தார். காணக்கூடாத உலகத்துல தேவன் அந்த வார்த்தைய எனக்கு தந்துட்டாரு. தேவனுடைய பார்வையை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். தேவனுடைய பார்வையில இன்னைக்கு நமக்கு ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் கொடுத்து விட்டார். அவருடைய கண்கள் வழியாய் நாம் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறவர்கள் யார் அப்படின்னா, தேவனுடைய கண்களும் நம்முடைய கண்களும் ஒன்று போல எப்ப மாறுதோ அப்பதான் நம்ம உயர எழும்ப முடியும். அவருடைய தாட்ஸ் நம்மள குறிச்சு என்னதான் இருக்கு? நம்மள அவர் எப்படி பார்க்கிறாரு? அந்த எண்ணங்களினால் நம்முடைய எண்ணங்கள் நிரப்பப்படும் பொழுது, அதனாலதான் பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களோடு ஒன்றிணைந்து இருக்குதா? அதுதான் விசுவாசம். அப்போ வார்த்தைகள் ஏதோ மந்திரம் போல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதா? எதையோ சொல்லிட்டே இருந்தா உண்டாகிறோம்னு இல்ல. முதல்ல இந்த வார்த்தை நம்முடைய சிந்தனையை மாற்றும். நம்முடைய மனநிலைய மாற்றும். நம்முடைய செயல்கள்ல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னால முடியாது அப்படின்னு எப்போ நம்ம சொல்றோமோ, அப்போ அந்த மனிதனால் எதையும் செய்ய முடியாது. தேவன் என் கூட இருக்கிறாரு. என்னால முடியும். அவர் எனக்குள்ளே இருந்து, அவர் செயல்பட்டு எனக்கு வெற்றியை தருகிறார். அப்படின்னு சொல்லி இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகள் பேசப்படும் பொழுது, உங்களுக்கு எந்த காரியத்துல நீங்க வெற்றிய சுதந்தரிக்கணுமோ, அந்த காரியங்களிலே நீங்கள் வெற்றியை சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன் ஏற்கனவே நமக்கு சமாதானத்த, அன்ப, கிருபைய, ஞானத்த, ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள நமக்கு தந்திருக்கிறார். கிருபையின் வரங்கள் பரிசுத்தாவியானவர் மூலமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் மூலம் நாம் அத்தனையையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இப்போ பகல்ல சூரியன் பிரகாசிக்குது, வெளிச்சம் இருக்கு. இப்ப எல்லா அறை கதவுகள், ஜன்னல்கள் எல்லாத்தையும் பூட்டிட்டோம்னா, அந்த வெளிச்சமே பகலே ஆனா கூட அந்த ரூம் எப்படித்தான் இருக்கும்? இருளா தான் இருக்கும். இப்போ அந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஒரு ஜன்னல்ல ஒரு லைட்டா ஒரு பக்கம் திறந்தா போதும். அந்த லைட்டு நம்ம அந்த ரூம்க்குள்ள வர்றதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம். அதுபோல தான் விசுவாசம் தேவனுடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில செயல்பட அனுமதிக்கிறது. அப்படியே நம்பணும் அவருடைய வார்த்தைய. நீங்க அந்நாணிகளைப் போல இவைகளை எல்லாம் நாடி தேடாதீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. காட்டு புல்லுக்கும், ஆகாயத்து பட்சிகளுக்கும் நம்முடைய தகப்பன் இதெல்லாம் செய்றாருன்னா, நீங்கள் எல்லாம் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள்.
அதுக்கே அவர் அவ்வளவு காரியங்கள் அவர் செய்யறாருன்னா, இன்றைக்கு எதற்காக உங்களுக்கு அவர் செய்ய முடியாத காரியம்னு ஏதாவது இருக்குதா? ஒரு சிற்பி ஒரு கல்ல பார்க்கும்போது, மற்றவங்க எல்லாம் அத கல்லா பார்க்குறாங்க. ஆனா அந்த சிற்பி தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான உருவத்த பார்க்கிறாரு. அதுபோல தான் தேவன் நம்மள பார்க்கும்போது, இப்ப இருக்கிற சூழ்நிலைய அவர் பார்க்கல. கிதியோன பார்த்து அவர் சொல்றாரு, "பராக்கிரமசாலியே" அப்படிங்கிறாரு. அவன் வெறும் பயந்தாங்கொள்ளி. எல்லாத்துக்கும் பயப்படுறவன். ஆனா அவன பார்த்து அவன் பின்னால அவன் எப்படி இருப்பாங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். அதுபோல தான் அவர் இன்னைக்கு நம்மள பார்க்கும் பொழுது, இப்ப இருக்கிற சூழ்நிலைய பார்க்கல. நமக்குள்ள இருக்கிற அழைப்பு, நமக்குள்ள இருக்கிற எதிர்காலம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த டார்க் பீரியட்ல தான் அவர் தன்னுடைய என் மேல இருக்கிற அழைப்பு, என் மேல இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். அவர் என் மேல வச்சிருக்கிற தரிசனம். ஏன்னா நான் என்ன குறிச்சு இன்ஃபீரியரா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்படி, எனக்கு எப்படி நடக்கும்? நானே இப்படி இருக்கிறேனே! இப்படியெல்லாம் என்ன குறிச்சு நான் இன்ஃபீரியரா நினைச்சு கொண்டிருக்கிற நாட்கள்ல, தேவன் அந்த நாட்கள்ல தான் அவர் தன்னுடைய தரிசனங்களையும், என் மேல அவர் வச்சிருக்கிற தரிசனங்களை வெளிப்படுத்தின நாட்களே அந்த டார்க் பீரியட்ல தான். நம்மள குறிச்சு குறைவாய் நினைக்கிற நேரங்கள்ல, தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் அப்படிங்கிற அழைப்பை வெளிப்படுத்துகிற நேரமே அந்த இருளின் நேரங்கள் தான். நம்முடைய அழைப்பு, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வெற்றி, நம்முடைய மகிமை எல்லாத்தையும் அவர் அந்த நேரத்திலேயே அவர் பார்க்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஒருவேளை குறைவுகள்ல இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய நிறைவை பார்க்கிறார். நீங்க எப்படி மாறப் போறீங்கங்கிறத அவர் பார்க்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க பார்க்கிறத விட தேவன் சொல்றத அதிகமா நம்புங்க. அவர் சொல்றாரு, "உன்னில் பழுது ஒன்றுமில்லை. உன்னை சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதித்து இருக்கிறேன். நீ எனக்கு சுதந்திரம். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் நீ இருக்கிறாய்." நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள் தான் அத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல ஆசிர்வாதங்கள் தேவனுடைய இருதயத்துல, திட்டத்துல அது எல்லாம் இருக்குது. நம்ம விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமை இது மூலமா அத்தனை ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்த யாக்கோபு வாசிங்க அன்றி அந்த வசனம், நீங்கள் ஒன்றையும் குறைவில்லாமல் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறுபடிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு 1:3-4. ஆன்ட்டி வாசிக்கிறீங்களா? மியூட்ல இருக்கீங்க ஆன்ட்டி. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமை நமக்கு விசுவாசத்துல இருக்கிறோம்னா பொறுமை நமக்கு தேவை. ஐயோ இது நடக்கலையே, அது நடக்கலையே, இந்த வாக்குத்தத்தம் இருக்கு, அந்த வாக்குத்தத்தம் இருக்கு, என் வாழ்க்கையில நடக்கலையே, இந்த இந்த இடத்துக்கே நம்ம ஹார்ட் இல்லாதபடி இல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்திருக்கிறார், நான் அதை சுதந்திரித்திருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது எந்த காரியத்திலையும் நம்ம குறைவுள்ளவர்களா இருக்க மாட்டோம். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், சில ஆசீர்வாதங்கள் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கு அது நன்மையை தராது. இன்னைக்கும் சில ஆசீர்வாதங்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சில ஆசீர்வாதங்கள் பெண்டிங்ல இருக்குன்னா, இங்க நமக்குள்ள எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நிறைவுள்ளவர்களாய் பூரணராய் நாம் மாறும்படிக்குத்தான் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமாகலாம்.
நம்ம அவருக்குள்ள இன்னும் டீப்பா போக 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 அவர் அறிய 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 நம்ம வாழ்க்கையில கிருபை, சமாதானம் அது பெருகி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் எதுவும் கிடைக்கல அப்படின்னு இன்னைக்கு கிடைக்கலங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை என்பது நிஜம் அல்ல. அது ஏற்கனவே உண்டாகி இருக்கிறது. ஆனால் எப்படி நம்ம ஹார்ட்டுக்குள்ள அவர் வேலை செஞ்சு நம்மளை இன்னும் நிறைவுள்ளவர்களாய், இன்னும் நம்மள மனரம்யம் உள்ளவர்களாய், இன்னும் அவருக்குள்ள வேரூன்றும்படிக்கு தேவன் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். இந்த தாமதத்தின் நாட்கள்ல இதெல்லாம் நமக்குள்ள நடக்குது. யோசேப்புக்கு எப்படி அவருடைய வசனம் அவனை புடமிட்டதாம், அவனை சுத்திகரிக்குது, அவரை சுத்த பொன்னா விளங்க பண்ணுது, சகோதரர்களை முற்றிலுமாய் மன்னிக்க கூடிய இருதயம் அவனுக்கு உண்டாகுது. இதெல்லாம் பொறுமையினால் அவன் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாத ஒண்ணு பயம். இந்த உலகம் உங்களுக்கு சொல்ற காரியங்களை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, இதுல போட்டி அதிகமா இருக்கு, உனக்கு இதுலலாம் கிடைக்காது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க குறைவுகளை, இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை வச்சு உங்களை நீங்க எடை போடுவீங்கன்னா நீங்க இன்னும் ராஜ்யத்தின் நன்மையை அறியாதவர்களா இருக்கிறீர்கள். ராஜ்யம் வேற விதமா செயல்படுது. 5 அப்போ 2 மீன் போதும். அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்கே உணவாக அது மாறினது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட குறைவு இருக்கலாம், ஆனா அவருடைய கரத்துல நிறைவுதான் இருக்கிறது. பஞ்சம் இருந்த நாட்கள்ல ஈசாக்கு விதை விதைத்தான். மனுஷ அறிவின்படி அது முட்டாள்தனம். பஞ்சம் எல்லா இடத்துலயும் வறட்சியா இருக்கு, இவன் எப்படி இந்த பஞ்ச நேரத்துல போய் இவன் விதைக்கிறான்னு சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசி இருக்க கூடும். பஞ்ச நாட்கள்ல தான் அவன் விதைக்கிறான், அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். ஏன்னா சூழ்நிலை அவனை ஆசீர்வதிக்கல, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து இருந்தார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அது அவன் குமாரனுக்கும் அந்த ஆசீர்வாதம் வருது. இன்னைக்கு நம்முடைய வேலையில, நம்முடைய பிசினஸ்ல, குடும்பத்துல என்ன குறைவுகள் இருந்தாலும் நம்முடைய பார்வை அந்த குறைவுக்கு மேல இருக்கக்கூடாது. குறைவில்லாத நிறைவுக்குள் நம்மை நடத்துகிற தேவன் மேல நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கணும். உடன்படிக்கையை நம்ம நினைக்கணும். ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் நீதிய கேக்குது, இயேசுவின் ரத்தம் கிருபையை வெளிப்படுத்தினது. ஆபேலின் ரத்தம் தீர்ப்ப கேக்குது, சகோதரனுக்கு விரோதமான தீர்ப்ப கேக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மன்னிப்பை கூறுகிறதா இருக்கிறது. ஆபேலினுடைய ரத்தம் குற்றத்தை நினைப்பூட்டி கொண்டே இருக்குது. இயேசுவின் ரத்தம் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவிக்கிறது. அதனால கம்யூனியன் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நேரம், அப்பா இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, நான் தனிமையில் இல்லை, நான் நிராகரிக்கப்பட்டவனோ தள்ளப்பட்டவளோ இல்லை, நான் உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிறேன், உங்க கிருபை எனக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துலயும் யாரு கூடயும் செயல்பட வேண்டிய அவசியத்தில் தேவன் உங்களை வைக்கவில்லை. உங்களுக்காக உங்கள் தகப்பன் செயல்படுகிறார். உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல, உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற ஒரு தகப்பன் உங்க கூட இருக்கிறாரு. அதனால நம்ம வேலை எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம வேலை. அவருக்கு தெரியும் நமக்கு மறைவுல என்ன நடக்குது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம இருதயத்தை எப்போ இளைப்பாறுதல்ல, சமாதானத்துக்குள்ள, அன்புல நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.
நமக்குள்ள இன்னைக்கு சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் உருவாக்கி இருக்கிறார்னா, அவர் சொல்றாரு, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்கும். அதனால இந்த காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு நாள் உங்களுடைய வாய்ப்பை, உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனை, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அது யாருக்கும் போகாது. உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத அது உங்களுக்கு வந்துதான் சேரும். யோசேப்பு தரிசனம் பார்த்தான். ஆனா தரிசனத்துக்கு விரோதமா சகோதரர்கள் செயல்பட்டாங்க. அங்க போத்திபாருடைய மனைவி செயல்பட்டா. ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை, கனவை யாராலையும் அழிக்க முடியலன்னா, யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால கிறிஸ்துவுக்குள் நான் எப்பொழுதும் வெற்றியாயிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீங்க இல்ல, அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த இடத்துல உங்க அடையாளத்தை நீங்க வைக்கும் போது, நான் அவருக்கு உடன்படிக்கையின் பிள்ளையா நான் இருக்கிறேன். என் அப்பா தான் எல்லாத்துக்கும் உரிமையாளராய் அவர் இருக்கிறார். அவருக்குரியது எல்லாமே அவருக்குரியது. நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன்னா அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்குரியது. நான் குறைவுக்கு கீழே வாழல, நான் கிருபையின் கீழே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. நன்மையானவைகளை எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. எனக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் திருட முடியாது. கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க தலையை உயர்த்தி விசுவாசத்தோடு ஜெய கம்பீரமாய் நீங்க நடப்பீங்கன்னா அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜோதிகளின் பிதா நீர் அப்பா. நன்மையான ஈவுகள் இன்னைக்கும் இந்த காலை வேளையில இங்க கூடி வந்திருக்கிற, இதை கேட்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் நன்மையான ஈவுகளை நீர் கொடுக்கிறீரப்பா. பூரணமான வரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறீரப்பா. பரத்திலிருந்து அவைகள் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மகளே, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இந்த உலகத்துல நீ சமாதானமா சந்தோஷமா வாழக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நான் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய அப்பா சொல்ற அந்த சத்தத்தை நீங்க கேளுங்க. எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு உங்க விசுவாசத்தினால நீங்க அதை பாருங்க. காணக்கூடாத உலகத்துல நீங்க என்ன ஆசீர்வாதம்லாம் நீங்க வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் அந்த காணக்கூடாத உலகத்துல இருக்குது. அத விசுவாசத்தினாலே நீங்க உங்க கைகள் மூலமாய் அதை நீங்க சுதந்திரிக்கிறதா நீங்க இமேஜினேஷன்ல பாருங்க. ஒருவேளை அது வேலையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பினான்சியல் ஆசீர்வாதங்களா இருக்கலாம். அது எல்லாம் காணக்கூடாத உலகத்துல உங்களுக்கு இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்க சுதந்திரித்து கொண்டத, உங்க கைகள்ல பெற்றுக்கொண்டதை நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறத அதை பாருங்க. அது கர்ப்பத்தின் கனியா அது உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கவலைப்படுவீங்கன்னா நீங்க அதை ஹிண்டர் பண்றீங்க. அப்பா உங்களை ஏற்கனவே அந்த அந்த கனிகளை கொடுத்திருக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்றாருன்னா அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்க விரும்புறீங்கனாலே அது உங்களுக்கு அது அங்க சிருஷ்டிக்கப்படுகிறது.
ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் நீங்க இதுவரைக்கும் கேட்டீங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க பெற்று கொண்டீர்கள். எல்லாம் உங்க கைக்கு வருது. அத அப்படியே பாருங்க. அத மட்டும் பாருங்க. வேற எதையும் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. இந்த நாள் இது ஆசீர்வாதத்தின் நாள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அந்த சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். ரீபாலா ஹஷெல பிரேக்கே லீக்கல் மஷிகோ லூஷ ரூஹ தூக்கரபா, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் உங்க மூலமா அவர் மகிமைப்பட போகிறார். உங்களை அவர் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். மகிமையானவைகளை உங்களுக்காக செய்கிற தேவனாய் இனி வருகிற நாட்களில் அவர் உங்களுக்கு நிச்சயம் காணப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. காணக்கூடாத உலகத்தில் எங்களை அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னா, ஒளியில அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா, இந்த ஆசீர்வாதங்களை நீங்க கொடுத்தத அவங்க உணர, விசுவாசிக்க உணர தகப்பனே நீங்க கிருபை தாங்க. உங்க பிள்ளையா மனதார நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன்ப்பா. கர்த்தர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.